ஹலோ எவ்ரிவன். டே 28ஓட 26 வர்க்அப்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு டே 29. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 26 வர்க்அப்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கத்துக்கலாம். ஸோ இதில வர எந்த வேர்ட்ஸையும் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அட்ஜஸ்ட். அட்ஜஸ்ட்னா சரி செய்தல். அட்ஜஸ்ட்னா சரி செய்தல். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் த சேர். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் த சேர். தயவு செய்து நாற்காலியை சரி செய்யுங்கள். தயவு செய்து நாற்காலியை சரி செய்யுங்கள். ஸோ சேரை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். ஓகேவா? ஏதாவது கால் உடஞ்சிருந்தா அதை வந்து மறுபடியும் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்ஜஸ்ட்னா சரி செய்தல். நெக்ஸ்ட் ஒன் பேட்ச். பேட்ச்னா தொகுதி. பேட்ச்னா தொகுதி. திஸ் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட். திஸ் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட். ஸோ இப்போ காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ்னா 2022 24 அந்த மாதிரி வந்து பேட்ச் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எந்த இயர் ஜாயின் பண்ணுறோம் அந்த எந்த இயர் முடிகிறோமோ அதை வந்து ஒரு பேட்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட். இந்த மாணவர் தொகுதி தேர்ச்சி பெற்றது. இந்த மாணவர் தொகுதி தேர்ச்சி பெற்றது. நெக்ஸ்ட் ஒன் சி கேபிட்டல். கேபிட்டல்னா தலைநகர். தலைநகர் அல்லது மூலதனம். கேபிட்டல்னா தலைநகர். சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம். சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம். ஸோ கேபிட்டல். ஓகேவா? தமிழ்நாடோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து டி டிபேட். டிபேட்னா விவாதம். ஒரு கண்டென்ட் வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்க பாசிட்டிவாகவும் ஒருத்தவங்க நெகட்டிவாகவும் பேசுவாங்க. ஓகேவா? தே ஹேட் அ டிபேட் இன் கிளாஸ். தே ஹேட் அ டிபேட் இன் கிளாஸ். அவர்கள் வகுப்பில் விவாதம் நடத்தினர். அவர்கள் வகுப்பில் விவாதம் நடத்தினர். ஸோ டிபேட்னா விவாதம். தே ஹேட் அ டிபேட் இன் கிளாஸ். அவர்கள் வகுப்பில் விவாதம் நடத்தினர். நெக்ஸ்ட் ஒன் இ எலிஜிபிள். எலிஜிபிள்னா தகுதியுடைய. எலிஜிபிள்னா தகுதியுடைய. சி இஸ் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாம். சி இஸ் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாம். அவள் தேர்விற்கு தகுதியுடையவர். அவள் தேர்விற்கு தகுதியுடையவர். ஸோ எலிஜிபிள்னா ஒரு கிரைட்டீரியா. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம் எழுதுனா அது குறிப்பிட்ட கிரைட்டீரியா வேணும். சும்மா எல்லாத்தையும் எக்ஸாம் எழுத விட முடியாதுல்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஃபீட். ஃபீட்னா சாதனை. ஃபீட்னா சாதனை. கிளைம்பிங் த மவுண்டைன் வாஸ் அ கிரேட் ஃபீட். கிளைம்பிங் த மவுண்டைன் வாஸ் அ கிரேட் ஃபீட். மலையை ஏறியது ஒரு பெரிய சாதனை. கன்ஃபார்ம் இது பெரிய சாதனை தான். எவரெஸ்ட் சிகரம் இந்த மாதிரி எல்லாம் ஏறுறாங்களா, அதெல்லாம் எல்லாத்தினாலையும் முடியும். ஆனால் ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ ஃபீட்னா சாதனை. நெக்ஸ்ட் ஒன் ஜி ஜென்ரேஷன். ஜென்ரேஷன்னா தலைமுறை. ஜென்ரேஷன்னா தலைமுறை. திஸ் ஜென்ரேஷன் லவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த ஜென்ரேஷனில் தான் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெய்லியும் வந்து வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் செல் இல்லாமல் ஒரு குழந்தைய கூட இப்போ பார்க்க முடியாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் நடக்குது. திஸ் ஜென்ரேஷன் லவ்ஸ் டெக்னாலஜி. இந்த தலைமுறை தொழில்நுட்பத்தை விரும்புகிறது. நெக்ஸ்ட் ஒன் ஹெச் ஹார்னஸ். ஹார்னஸ்னா கட்டுப்படுத்து. ஹார்னஸ்னா கட்டுப்படுத்து. வி மஸ்ட் ஹார்னஸ் எனர்ஜி வைஸ்லி. வி மஸ்ட் ஹார்னஸ் எனர்ஜி வைஸ்லி. நாம் ஆற்றலை புத்திசாலித்தனமாக கட்டுப்படுத்த வேண்டும். நாம் ஆற்றலை புத்திசாலித்தனமாக கட்டுப்படுத்த வேண்டும். ஸோ இப்போ வந்து கரண்ட் அது மேக்ஸிமம் எல்லா பக்கமும் தேவைப்படுற ஒரு விஷயம். அதுக்காக வந்து நிறைய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஸோ ஹார்னஸ்னா கட்டுப்படுத்து. நெக்ஸ்ட் ஒன் ஐ இலுமினேட். இலுமினேட்னா ஒளி வீச்சு. இலுமினேட்னா ஒளி வீச்சு. த லேம்ப் இலுமினேட்ஸ் த ரூம். த லேம்ப் இலுமினேட்ஸ் த ரூம். விளக்கு அறையை ஒளியேறச் செய்கிறது. இப்போ நைட் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும் ரூமு. ஸோ நம்ம லைட் வைக்கும்போது அந்த லைட் வெளிச்சத்துக்கு நல்லா பிரைட் ஆயிரும். ஓகேவா? த லேம்ப் இலுமினேட்ஸ் த ரூம். விளக்கு அறையை ஒளிரச் செய்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ஜே ஜெட். இது யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கன்ஃபார்ம் எல்லாமே பார்த்துருப்போம் வீடியோஸில். ஜெட்னா ஜெட் விமானம். எ ஜெட் ஃப்ளூ ஓவர் ஹெட். எ ஜெட் ஃப்ளூ ஓவர் ஹெட். ஒரு ஜெட் விமானம் மேலே பறந்தது. தலைக்கு மேலே பறக்குது. ஓகேவா? ஃப்ளூனா ஃப்ளையோட ஆப்போசிட். சாரி, ஃப்ளையோட பாஸ்ட்.
A jet flew overhead. ஒரு ஜெட் விமானம் மேலே பறந்தது. நெக்ஸ்ட் ஒன் கே. கிஸ். கிஸ்னா முத்தம். கிஸ்னா முத்தம். த மதர் கேவ் அ கிஸ். தாய் ஒரு முத்தம் கொடுத்தார். த மதர் கேவ் அ கிஸ். தாய் ஒரு முத்தம் கொடுத்தார். மதர்னா அம்மா. கேவ் அ கிஸ் ஒரு முத்தம் கொடுத்தார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் எல். லார்ஜ். லார்ஜ்னா பெரிய. லார்ஜ்னா பெரிய. தே லிவ் இன் அ லார்ஜ் ஹவுஸ். தே லிவ் இன் அ லார்ஜ் ஹவுஸ். அவர்கள் பெரிய வீட்டில் வாழ்கிறார்கள். ரொம்ப பெரிய வீடு. ஓகேவா? இப்போ விலங்குகளை பார்த்தீங்கன்னா யானை பெருசு அப்படிங்கிற மாதிரி. தே லிவ் இன் அ லார்ஜ் ஹவுஸ். அவர்கள் பெரிய வீட்டில் வாழ்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன் எம். மார்ஸ். பசும் பாலைவனம் அல்லது ஈரநிலம். வெட்டா இருக்கிற லேண்டு. ஓகேவா? அங்கே தான் வந்து செடி எல்லாமே வளரும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் லிவ் இன் த மார்ஸ். பறவைகள் பசும் பாலைவனத்தில் வாழ்கின்றன. பறவைகள் ஈரநிலத்தில் வாழ்கின்றன. இது ஏதாவது ஒன்று. ஓகேவா? ஃபுட் எங்கே அது கிடைக்குதோ அங்கே தான் மேக்ஸிமம் வந்து பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாருமே இருப்போம். ஓகேவா? மார்ஸ்னா பசும் பாலைவனம் அல்லது ஈரநிலம். பேர்ட்ஸ் லிவ் இன் த மார்ஸ். பறவைகள் பசும் பாலைவனத்தில் வாழ்கின்றன. நெக்ஸ்ட் ஒன் என். நெய்தர். நெய்தர்னா இரண்டுமில்லை. இப்போ 2 ஆப்ஷன் கையில் இருக்குன்னா அந்த ரெண்டுமே வேண்டாம் அப்படிங்கிறது தான். எதுக்கு எதுவுமே வேண்டாம் அந்த மாதிரி. நெய்தர் ஆப்ஷன் இஸ் குட். இரண்டும் நல்லதல்ல. நெய்தர் ஆப்ஷன் இஸ் குட். இரண்டும் நல்லதல்ல. நெக்ஸ்ட் ஒன் ஓ. அப்போஸ். அப்போஸ்னா எதிர்த்து நிற்தல். அப்போஸ்னா எதிர்த்து நிற்குதல். மெனி பீப்புள் அப்போஸ் த ரூல். மெனி பீப்புள் அப்போஸ் த ரூல். பலர் அந்த விதியை எதிர்க்கின்றனர். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நினைச்சல அதை கூட ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வச்சுக்கலாம். மெனி பீப்புள் அப்போஸ் த ரூல். பலர் அந்த விதியை எதிர்க்கின்றனர். அப்போஸ்னா எதிர்த்து நிற்குதல். நெக்ஸ்ட் ஒன் பி. பீனட். பீனட்னா வேர்க்கடலை. பீனட்னா வேர்க்கடலை. ஐ ஏட் ரோஸ்டட் பீனட்ஸ். ஐ ஏட் ரோஸ்டட் பீனட்ஸ். நான் வறுத்த வேர்க்கடலை சாப்பிட்டேன். நான் வறுத்த வேர்க்கடலை சாப்பிட்டேன். ஈஸ்டோட பாஸ் த ஏட்டு. ஸோ பீனட்னா வேர்க்கடலை. ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் இதில் வர எந்த வேர்ட்ஸையும் வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் கியூ. குவார்ட்டர் சிஸ்டம். குவார்ட்டர் சிஸ்டம்னா காலாண்டு முறை. குவார்ட்டர் சிஸ்டம்னா காலாண்டு முறை. த காலேஜ் ஃபாலோஸ் எ குவார்ட்டர் சிஸ்டம். த காலேஜ் ஃபாலோஸ் எ குவார்ட்டர் சிஸ்டம். கல்லூரி காலாண்டு முறையை பின்பற்றுகிறது. கல்லூரி காலாண்டு முறையை பின்பற்றுகிறது. குவார்ட்டர்னா கால்வாசி. ஓகேவா? குவார்ட்டர் சிஸ்டம் காலாண்டு முறை. த காலேஜ் ஃபாலோஸ் அ குவார்ட்டர் சிஸ்டம். கல்லூரி காலாண்டு முறையை பின்பற்றுகிறது. நெக்ஸ்ட் ஒன் ஆர். ரீச். ரீச்னா எட்டும். ஐ கேன் ரீச் த செல்ஃப். ஐ கேன் ரீச் த செல்ஃப். நான் தட்டையை எட்ட முடியும். நான் தட்டையை எட்ட முடியும். இப்போ செல்ஃப் மேலே புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில புக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒவ்வொருத்தரால எடுக்க முடியாது. ஹைட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் அது இருக்கணும். ஸோ ஐ கேன் ரீச் த செல்ஃப். நான் தட்டையை எட்ட முடியும். ரீச்னா எட்டும். நெக்ஸ்ட் ஒன் எஸ். ஸ்டெரைல். ஸ்டெரைல். நோய் நுண்மங்கள் ஒழிக்கப்பட்ட. ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவாங்கல்ல. த டூல்ஸ் மஸ்ட் பி ஸ்டெரைல். கருவிகள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஸோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெரிலைசேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எல்லா கருவியும். இல்லாட்டி வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் பாடி ஹியூமன்ஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டி. டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னா உரை. டெக்ஸ்ட்னா உரை. சென்ட் மீ எ டெக்ஸ்ட் மெசேஜ். சென்ட் மீ எ டெக்ஸ்ட் மெசேஜ். எனக்கு ஒரு உரை செய்தி அனுப்பு. இது தமிழில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து டெக்ஸ்ட் அனுப்பு. வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்ம் நிறைய பேர் டெக்ஸ்ட் தான் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட்னா உரை. சென்ட் மீ எ டெக்ஸ்ட் மெசேஜ். எனக்கு ஒரு உரை செய்தி அனுப்பு. நெக்ஸ்ட் ஒன் யூ. யூனிக். யூனிக்னா தனித்துவமான. யூனிக்னா தனித்துவமான. எவ்ரி ஒன் ஹேஸ் அ யூனிக் டேலண்ட். எவ்ரி ஒன் ஹேஸ் யூனிக் டேலண்ட். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமை உள்ளது. ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமை உள்ளது. இங்கே பெரிய ப்ராப்ளம் என்னென்னா எங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ யூனிக்னா தனித்துவமான. எவ்ரி ஒன் ஹேஸ் யூனிக் டேலண்ட். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமை உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் வெட்டரன். நெக்ஸ்ட் ஒன் வெட்டரன். வெட்டரன்னா அனுபவம் மிகுந்தவர். அனுபவம் மிகுந்தவர்.
வெட்ரன்னா அனுபவம் மிகுந்தவர். ப்ரொனன்சியேஷன் வெட்டரன். வெட்ரன். ஓகே, வெட்டரன். He is a veteran player. He is a veteran player. அவர் அனுபவம் மிகுந்த வீரர். அவர் அனுபவம் மிகுந்த வீரர். ஸோ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டில் தோனி எனக்கு பிடிக்கும். ஸோ கிரிக்கெட்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள்ல. அது மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு சிலரை சொல்லலாம். ஓகேவா? ஹி இஸ் அ வெட்ரன் பிளேயர். அவர் அனுபவம் மிகுந்த வீரர். நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ. வியர். வியர்னா அணிதல். வியர்னா அணிதல். வியர் ஹெல்மெட். ஹெல்மெட் அணியுங்கள். கன்ஃபார்ம் இது எல்லா பக்கம் சொல்கிற விஷயம்தான். ஹெல்மெட் போட்டு தான் டிரைவிங்கே பண்ணணும். டூ வீலர்ஸ். ஸோ வியர்னா அணிதல். வியர் ஹெல்மெட். ஹெல்மெட் அணியுங்கள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ். ஜெனான் லேம்ப். ஜெனான் விளக்கு. ஜெனான் லேம்ப்ஸ் ஆர் வெரி பிரைட். இது ஒன் டைப் ஆஃப் லேம்பு. இது வந்து வெளிச்சம் கொடுக்குறது தான். ஓகேவா? ஜெனான் விளக்குகள் மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஜெனான் விளக்குகள் மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஸோ ஜெனான் லேம்ப். ஓகே. ஜெனான் லேம்ப்ஸ் ஆர் வெரி பிரைட். ஸோ ரொம்பவுமே பிரைட்டான வெளிச்சம் தருது. நெக்ஸ்ட் ஒன் ஒய். யோகட். யோகட்னா தயிர். தயிர் நம்ம எல்லாரும் சாப்பிட்ட விஷயம் தான். ஆனால் யோகட் அதுக்கான வேர்டு பார்த்தீங்கன்னா யோகட். ஐ ஈட் யோகட் டெய்லி. நான் தினமும் தயிர் சாப்பிடுகிறேன். நான் தினமும் தயிர் சாப்பிடுகிறேன். ஐ ஈட் யோகட் டெய்லி. டெய்லினா தினமும். ஓகேவா? நான் தினமும் தயிர் சாப்பிடுகிறேன். அண்ட் ஃபைனல் ஒன் ஜிப்பர்லெஸ். ஜிப்பர்லெஸ்னா ஜிப்பர் இல்லாத, ஜிப் இல்லாத. ஓகேவா? திஸ் பேக் இஸ் ஜிப்பர்லெஸ். திஸ் பேக் இஸ் ஜிப்பர்லெஸ். இந்த பை ஜிப்பர் இல்லாதது. ஸோ ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கில் வந்து ஜிப் இல்லை. ஓகேவா? ஸோ அது வந்து ஜிப்பர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் முடிஞ்சது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி சென்டென்ஸ். அதுக்கு முன்னாடி இதில் எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நியூவாக இருந்துச்சோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக ஹிந்தி. இன்னைக்கு பார்க்க போகிற வேர்டு என்னென்னா காலை வணக்கம். காலை வணக்கம். இது இங்கிலீஷில் வந்து குட் மார்னிங்னு சொல்லலாம். இதுக்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சுப்ரபாத். 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 மேக்ஸிமம் வந்து ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனா நம்ம யார்கிட்டயாச்சும் கம்யூனிகேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யார்கிட்டயாச்சும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஸ்பீடாக கற்றுக்க முடியும். ஸோ இன்னைக்கான வேர்ட் பார்த்தீங்கன்னா காலை வணக்கம். இங்கிலீஷில் குட் மார்னிங் அண்ட் ஹிந்தியில் சுப்ரபாத். இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல? ஸோ இதே மாதிரி நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 26 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கற்றுக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னா அதை கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். And like and subscribe for daily videos, and thanks for watching. Bye.